விஜயோட வீடியோ பார்த்துருப்பீங்க. 2 நாளுக்கு அப்புறம் ஒரு தலைவரோட பதில் வீடியோ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கரூரில் நடந்திருக்கிற ஒரு துயரமான சம்பவத்தை ஒட்டி நாடு பூரா ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பாக இருக்க வேண்டிய தாவேகா தலைவர்களோ அல்லது விஜயோ கடந்த 3 நாளாக எதையுமே பேசலை. இன்னைக்கு அவர் மதியானத்துக்கு மேலே ஒரு காணொலி வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்க்குற போது சில நியாயமான கேள்விகள் தான் எங்களுக்கு எழுது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது தாவேகா. அந்த கூட்டத்தினுடைய சிறப்பு அழைப்பாளர் தலைவராக இருக்கிற விஜய். அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது அந்த மாவட்டத்தில் இருக்கிற தாவேகா தான். இவ்வளோ பெரிய சம்பவம், 41 பேர் இறந்து ஒரு 100 பேர் காயமடைஞ்சிருக்கிற, நாடே கொந்தளிச்சு போயிருக்கு இந்த பிரச்சனையில். அந்த தாவேகா நிர்வாகிகளுக்கோ அந்த தலைவருக்கோ எந்த பொறுப்புமே கிடையாதா? அவங்க தான் கூட்டத்தை ஏற்பாடு பண்ண. அதில் ஒரு விபத்து நடக்குது, அதுக்கு எந்த பதிலும் பொறுப்பும் அவங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் நாடு சம்பவத்தை பற்றி நேரடியாக நாங்கள் போன போதும் சரி, பலரும் சொன்னது என்னன்னா, ஒரு 7 மணி நேரம் விஜய் தாமதமாக வந்தார். அந்த தாமதம் தான் இந்த மோசமான சம்பவத்துக்கு காரணம்னா, அவருடைய பதிலில் தன்னுடைய தாமதத்துக்கு என்ன காரணங்கிறத பற்றி ஒன்றுமே சொல்லலை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஏதோ கரூரில் மட்டும் நடக்கிறது, ஏன் அங்கே ஒரு சதி இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள், எம்ஜிஆர் அரசியல் இருந்திருக்கிறாரு, பெரிய காமராஜ் இருந்திருக்காரு, அண்ணாதுரை இருந்திருக்காரு, கலைஞர், எல்லாரும் இருந்திருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளையும் நடக்காம இன்னைக்கு உங்க நிகழ்ச்சிகள் ஒன்றுலையும் பார்த்தா இது நடக்குது. நீங்க விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு போட்டீங்க, 300க்கு மேற்பட்டவர்கள் மயக்கம் அடைஞ்சாங்க. 2வது மாநாடு மதுரையில் போட்டீங்க, 100கணக்கான பேர் மயக்கம் அடைஞ்சாங்க. திருவாரூருக்கு போனீங்க, அங்க பல பேர் மயக்கம் அடைஞ்சாங்க. நாகப்பட்டினம் போனீங்க, அங்க இன்னைக்கு அன்னைக்கு காலையில நாமக்கலுக்கு போனீங்க, அங்கேயும் ஒரு 30-40 பேர் மயக்கம் அடைஞ்சு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அதனுடைய உச்சகட்டமாக தான் கரூரில் நடந்திருக்கு. அப்ப ஏன் வேற எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளையும் நடக்காத அளவுக்கு உங்க அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளை மட்டும் இப்படி ஜனங்க ஜனங்க நெரிக்கிறதும், அதுல மோதி கீழே விழுந்து மிதிஞ்சு மயக்கம் அடைஞ்சு அதுல இன்னைக்கு 41 பேர் சாவு ஏற்படும். இது ஒட்டும் உங்க நிகழ்ச்சியில மட்டும் இது நடக்கிறது என்ன காரணங்கிறத பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்ல? ஏன் இப்ப இதை விட பெரிய நிகழ்ச்சியா தமிழ்நாடு நடக்கலையா? எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள்லாம் மெரினா கடற்கரையில கூடியிருக்காங்க, எங்கேயுமே நடக்கலையே. அப்ப அதை பத்தி அவர் ஒன்றும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிற சூழ்நிலையில நீங்க 1 மணி நேரம் கூட அங்க இல்லை. உங்களுடைய பேச்சே பார்த்தீங்கன்னா 7 நிமிஷத்துல உங்களுடைய பேச்சை முடிச்சுட்டு நீங்க வந்துட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அங்க சம்பவம் உங்க கண்ணுக்கு எதிர்த்தாப்புலயே நடக்குது. உங்க சம்பவம் கண்ணுக்கு எதிர்த்தாப்புலயே பல பேர் மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க, பல பேர் மிதிப்பட்டு சாகுறாங்க. அதை ஏற்றிக்கிட்டு உங்க ஆம்புலன்ஸ், நீங்க ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் தான் முதல்ல வருது. நீங்களே மேடையில் கேட்குறீங்க, உங்க கொடி கட்டி என்னடா நம்ம கட்சி கொடி கட்டி ஆம்புலன்ஸ் வருது நீங்களே கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு எதிர்த்தாப்புலயே இந்த சம்பவம் நடக்குதுங்கிற போது குறைஞ்சபட்சம் நீங்க மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா? என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்க வேண்டாமா? அந்த 41 குடும்பங்கள் அப்படியே கொந்தளிச்சு போய் நிற்கிது, கொதிப்படைஞ்சு. பல பேர் அம்மாவை இழந்திருக்குது, பெற்ற குழந்தை இழந்திருக்கிறாங்க, சகோதர சகோதரி இழந்திருக்கிறாங்க. நீங்க மாட்டுக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் பறந்து அடிச்சு நீங்க சென்னைக்கு சேர்ந்துட்டீங்க. என்ன அப்படி பரபரப்பா? எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிற போது உடனடியாக அங்க இவர் என்ன சொல்றாரு, நான் அங்க போனா இன்னும் பதட்டமாயிரும். என்ன பதட்டமாயிரும்? இதை விட என்ன பதட்டமாயிரும்? அப்போ அந்த உங்க சம்பவம், உங்க கட்சி நிகழ்ச்சியில உங்க கட்சிக்கு வந்தவங்க சாவுறாங்க, நீங்க ஆறுதல் சொல்ல போகல, இன்னை வரைக்கும் போகல. உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் போயிருக்காங்களா? யாருமே போகல. ஏன் போகல? அப்ப அது ஒரு பெரிய குற்றம் இல்லையா? அது எப்படி இது? ஆனா அன்னைக்கு கேள்விப்பட்ட இரவோடு இரவா முதலமைச்சர் அங்க போறாரு, நைட்டு பூரா தங்கி இருக்கிறாரு, மருத்துவமனைக்கு போறாரு, இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரு, உடனடியாக நிவாரணம் அறிவிக்கிறாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்றாரு, ஒரு அருணா ஜெகதீசனுங்கிற ஆணையர் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் உத்தரவிடுறாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் இவ்வளவு. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் போனோம், வேறு பல கட்சி தலைவர்கள்லாம் போனாங்க, ஆதரவு தெரிவித்தோம், உங்களுக்கு ஆறுதல் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் தேர்த்த முயற்சி பண்ணோம். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்றது உங்களுடைய கடமை. நீங்கள் நன்றி சொல்ல கூட வேணாம், உங்கள்கிட்ட நன்றி எதிர்பார்த்தெல்லாம் நாங்கள் போகலை, அரசும் நன்றி ஆனால் நன்றி சொல்ல கூட உங்களுக்கு இதயம் இல்லாத நீங்க
அந்த அரசாங்கத்தையும் முதல்வரையும் சண்டைக்கு இழுக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா, என்ன அர்த்தம் அது? சரி, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது, ஒரு வழக்கே போட மாட்டாங்களா? இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவங்க யாருன்னு பார்த்து அவங்கள கைதே பண்ண மாட்டாங்க. நீங்களே முதலமைச்சராக இருந்தா வழக்கு போட மாட்டீங்களா? நீங்களே முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பாக இருக்கவங்கள கைது பண்ண மாட்டீங்களா? ஏன்னா உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற வரம்புகளை எல்லாம் நீங்க மீறி இருக்கீங்க. காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடு சொல்றாங்களோ அதையெல்லாம் நீங்க மீறி இருக்கீங்க. அதனால தான் அந்த சம்பவம் 40 உயிர்கள் போயிருக்குங்கிறதுக்கு யாராவது பதில் சொல்லணும்ல. என்ன ஒரு வழக்கு உடனே நீங்க என்ன வழக்கு பதிவு பண்ணா உங்களுடைய கட்சி தலைவர்களை பொறுப்பாளர்களை உங்களை கைது பண்ணல, உங்க பேர்ல வழக்கு கூட போடல. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்புன்னு எப்பயுமே எங்கேயுமே பெரிய சம்பவம் நடந்தா நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மீது வழக்கு போடுவதும் கைது செய்வதும் சட்டப்படி தேவையான நடவடிக்கை. நீங்க அதை பழி வாங்குறதுன்னு குற்றம் சுமத்துறீங்க. இல்லாத பொல்லாத யூடியூப்ல போட்டு பதட்டத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை உருவாக்குனா அவங்கள கைது பண்ணா என்ன நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது பழி வாங்க நினைச்சா அவன் என்ன நேரடியா பழி வாங்க, நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு முதலமைச்சரை சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டை கூப்பிடுற மாதிரி ஒரு கட்சி தலைவர் இவ்வளோ கொந்தளிப்பான சூழ்நிலையில் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ரொம்ப பெருந்தன்மையோட எந்த ஒரு கட்சி தலைவரும் தாங்கள் நடத்தக்கூடிய கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்வவங்க இறக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எனவே யாரும் பதட்டத்தை உருவாதிக்காதீங்க, யாரும் ஒரு சுமூகமான நிலைமையை உருவாக்குங்க அப்படிதான் அவர் வேண்டுகோள் விடுறாரு. ஆனா நீங்க உங்களை பழிவாங்கிறதாவும் உங்க கட்சியை பழிவாங்க, நீங்க வேணா என்ன பழிவாங்கன்னு சொன்னா அப்ப நேரடியா நீங்க என்ன ஒரு சண்டை கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கு. எனவே இதெல்லாம் ஒரு பக்குவமற்ற அரசியல்வாதி விஜய்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். இன்னும் சொல்ல போனா ஏன் 3 நாள் அங்க உங்க கட்சி தோழர்கள் இறக்குறாங்க, நீங்க அங்கேருந்து பறந்தடிச்சு இங்க வந்துட்டீங்க. என்ன அங்க இருந்தா என்ன பெரிய பதட்டம் வந்துட போகுது? போலீஸ் இருக்கு, மற்றது இருக்காங்க, ஆமா எல்லாரும் இருக்காங்க, பாத்துக்காக்க போறோம், என்ன வந்துட போகுது? இதை விட என்ன இன்னும் பதட்டம் வரணும்? 41 பேர் செத்து ஒரு 100-150 காயமடைவதை விட என்ன பெரிய பதட்டம் வந்துட போகுது? ஸோ இது ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோட ஒரு அவாண்டத்தை பழி சொல்றதுங்கிற மாதிரி தான் இருக்க தவிர ஒரு நடந்து போன சம்பவம், ஒரு துயரமான சம்பவம், ஒரு இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இதுக்கு பொறுப்பாக இருக்கிறோம், எங்கள் கட்சி நிகழ்ச்சி இதில் நடந்து போச்சு, நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம், இந்த மாதிரி நடந்து போனதுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சு கூட சொல்ல தயாராக இல்லை. அப்போ அந்த பெருந்தன்மை கூட இல்லாத அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்கிறது தான் ரொம்ப அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா அநேகமாக அதுக்கு ஒரு பின்புலமாக வேற யாரும் சக்திகள் இருக்குமோங்கிற சந்தேகம் கூட இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு பிஜேபி டீம் அங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க விசாரணை நடத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பிஜேபி ஆதரவாளர்களை இவங்க நிர்வாகிகள் சில பேர் சந்திச்சதாக செய்திகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் பிஜேபி பின்புலத்தோட இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கணும், அரசாங்கத்தை எதிர்க்கணும். நீங்க அரசாங்கத்தை எதிருங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனா நடந்த சம்பவத்துக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தேவையில்லாத உடனடியா செந்தில் பாலாஜி வந்துட்டாரு, எங்க அந்த ஊர்ல இருக்காரு, உடனே அவர் வராரு. இப்ப நாங்க இங்கேருந்து போறோம், முதலமைச்சர் இங்கேருந்து போறோம், அந்த ஊர்ல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் போங்கன்னு அவர் தான் உத்தரவு போடுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்லெண்ணத்தில் காரியமா நடக்கக்கூடிய கூட உங்க அரசியலுக்காக நீங்க பயன்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு அருவருக்கத்தக்க செயல் என்று தான் நான் சொல்ல விரும்புறேன். அரசியல் ரீதியா நாங்க விஜயை விமர்சிக்க விரும்பல, அது அவரு கொள்கையை சொல்லட்டும், தேர்தலை சந்திக்கட்டும், எது வேணாலும் பண்ணட்டும். ஆனா நடந்த சம்பவத்துல ஒரு பெருந்தன்மையோட தன்னடக்கத்தோட நம்ம நடந்த நகைச்சுவை மாதிரி நடந்து போச்சேங்கிறது இல்லாம ஒரு யாரை பத்தியுமே எதையுமே கவலைப்படாம அவர் பேசுற பேச்சு, அதுவும் முகத்தை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு அவர் பேசுற பேச்செல்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் செய்யற மாதிரி தெரியுது. நிச்சயமா இந்த போக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. இது ஒரு மோசமான சூழ்நிலையா உருவாக்குங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். விஜய் லேட்டா ரியாக்ட் பண்றாரு. அதாவது அந்த சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வருத்தம் தெரிவிக்கிறாரு. எல்லாருமே வருத்தம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் வருத்தம் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நேர்ல போய் கூட பார்க்கல. இதெல்லாம் எப்படி பாக்குறது? அரசியல் முதிர்ச்சி இல்லாம செயல்படுறாரு பாக்குறதா, இல்ல அவரோட சூழல் அப்படி இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம்? அரசியல் முதிர்ச்சி இல்லாத மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்து பழக்கப்படலை, அவங்களுக்கு யாரும் அந்த மாதிரி ஒரு பண்பட்ட அரசியலை சொல்லி கொடுக்கல. நான் என்ன கேட்குறேங்க, எவ்வளவு இருந்தாலும் எங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தா நான் போய் அவனை தூக்கி தானே காப்பாற்ற முயற்சி பண்ணுவேன். நான் புறப்பட்டா ஓடிடுவேன்,
ஒரு சண்டை நடக்குது, நாங்கள் போகிற இடத்துல ஒரு சண்டை நடக்குது. எங்கள் கூட வந்த ஒருத்தர் 2 பேர் அடிபட்டு கீழே கிடக்குறான். நான் விட்டுட்டு ஓடினா என்ன தலைமைனா? அது ஒரு உண்மையான ஊழியர்களுக்கும் ஒரு உறவுகள் இருக்கிற அந்த தலைமைன்னா அவனை கூட நின்று பாதுகாத்து செய்கிறது தான் தலைமையாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பண்பாட்டெலாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க வளர்க்குற அரசியல், அவங்க வளர்க்குற அந்த ட்ரெண்டும் அது மாதிரி இல்லை. ஏதோ அவரை பார்க்கறது தான் தங்களுடைய அதிகபட்ச கடமைன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா? அவர் என்ன பேசுறாரு, என்ன அரசியல், இதை பற்றி எல்லாம் கூட யாரும் கவலை, அவர் முகத்தை பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்காக இப்படி ஒரு முரட்டுத்தனமா கூட்டத்தை சேர்த்து இப்படி பண்றாங்கன்னு தான் தோணுது. இளைஞர்கள் அதிக அளவு இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்றதும், அது மட்டும் இல்லாமல் கட்டுக்கடங்காம இந்த விதிமுறைகளை மதிக்காம இளைஞர்கள் இந்த மாதிரி செயல்படுறதுதான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே விமர்சனம் ஆகிடுச்சு. அதோட உச்சபட்சமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அந்த இளைஞர்களை விஜய் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு. இந்த வீடியோவில் எங்கேயுமே அவர் குறிப்பிடலை. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அது இது மாதிரி இனிமேல் நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு கண்டிப்பு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவங்க வந்து நீங்க அந்த சம்பவம் நடக்கிற போது கூட இவரு தண்ணி பாத்திரம் தூக்கி போடுறாரு, எல்லாம் அமைதியா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அவங்களுடைய ஊழியர்கள், தலைவர்கள் யாரும் கீழே இறங்கி போய் அந்த மக்களை நெருக்கடி பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. இப்போ எல்லா கட்சியிலேயும் அந்த இதுல ஒரு சலசலப்பு வந்தா அந்த தலைவர்கள் உடனே போய், அதனுடைய ஊழியர்கள் உடனே போய் அதை கட்டுப்படுத்துவாங்க. இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு எங்களுது தான். காவல்துறையை நீங்கள் வந்து எதுக்கு அனாவசியமாக விசாரிக்கன்னு தெரியல. பல நேரங்களில் காவல்துறை உள்ளே வரக்கூடாதுன்னு தான் நம்ம விரும்புவோம். ஏன்னா காவல்துறை வந்தால் தேவையில்லாத முரண்பாடு வரும்னு. அப்போ ஒரு கூட்டம் நடக்கிற போது அந்த கூட்டத்தை முறைப்படுத்துவது, அதை ஒழுங்குபடுத்துவது, அவங்கள பூரா வந்து கட்டுப்படுத்துவது என்பது அந்தந்த கட்சியினுடைய தலைமை தான் செய்யணும். இன்னைய வரைக்கும் அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே சொல்லலையே. அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பெரிய முரட்டு கூட்டத்தை வந்து, அதாவது வந்து இளைஞர்களை உற்சாகப்படுத்துங்கிற பேர்ல கண்மண்ணு தெரியாம தூண்டி விடுற மாதிரி தான் செய்யறாரு. அந்த இளைஞர்களே ஒரு உற்சாகத்தில் செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம், அதை முறைப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்குல்ல, அது செய்ய மாட்டேங்கிறாங்களே. அந்த 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 நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்க்கல. எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி இளைஞர்கள் திரண்டு எழுதுறது, ஒரு தள்ளுமுள்ளு பண்றது, அதை அடிச்சு உடைக்கிறது, இப்படியெல்லாம் இப்போ நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான சேர் அடிச்சு உடைக்காங்க. யார் உடைச்சா? வேற கட்சிக்காரங்கள போய் உடைச்சாங்க. அப்ப அதை பத்தி எல்லாம் அவர் சொல்லணும் இல்ல. நம்ம அவங்க கிட்ட நிகழ்ச்சி, அவங்க நடத்துற நிகழ்ச்சி, அவங்க உட்கார்தான் சேர் போட்டு அதை ஏஞ்சி போறப்போ அடிச்சு உடைச்சிட்டு போறாங்க. அது என்ன மனோநிலை? இந்த மனோநிலையை எப்படி வந்து நம்ம உற்சாகப்படுத்துறது? இந்த மனோநிலை நாளைக்கு இவருக்கு எதிராக திரும்பாதுன்னு, ஒரு அடுத்த நிமிஷம் இவருக்கு எதிராக திரும்பாதுன்னு என்ன கண்டாங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பண்பட்ட அரசியலுக்கும் அரசியல் கட்சிக்கும் எடுத்துக்காட்டா இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். இனிமே அவரோட பயணம் எப்படி இருக்கும், இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எப்படி அரசியல் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி நீங்க என்னை பொறுத்தவரையில் இதே மாதிரியான அரசியல் பயணம் செஞ்சா அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சங்கடமானது. இந்த மாதிரி வந்து கட்டுப்பாடு இல்லாம, எந்த விதமான வரைமுறையும் இல்லாம, இப்போ நான் என்ன கேட்குறேன், அவங்க சொல்றாங்க நீங்க ஏன் இந்த சின்ன இடத்துல கொடுத்தீங்கன்னு. நீங்க கேட்குற அந்த இடம் இருக்க, அனுமதி கேட்ட இடம் இதை விட மோசமானது. அது வந்து ஹார்ட் ஆஃப் தி டவுனு. இது ஒரு டவுன்ல ஒரு எல்லையில நடக்குது. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு நீங்க அந்த மாதிரி இடத்துல போய் அனுமதி கேட்குறீங்க? ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுற நீங்க ஒரு மைதானத்தை ஏற்பாடு பண்ணுங்க, 10 ஏக்கர் நிலத்தை எடுத்து அதுல வந்து மேடை போட்டு நடத்துங்க. அப்ப நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ரோட்லயே தான் வந்து பொதுக்கூட்ட பரப்புரை இப்போ சாலையில வந்து பரப்புரை நடத்துறதுக்காக வச்சிருக்காங்க, சாலை போக்குவரத்துக்கு தான். நீங்க அந்த சாலையிலன்னா இந்த சாலை அப்படின்னு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காவல்துறை ஏன் அங்க அனுமதி கொடுக்குறாங்க? இல்லைங்க, நீங்க பொதுவான ஒரு இடத்த சொன்னாக்கா நாங்க தரோம், இங்க தரமாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே. ஆக 2 பேர் மேலேயும் இது இருக்கு. காவல்துறையும் பல முறை மறுத்து கடைசியா கொடுக்குறாங்க. இவங்களும் அதே மாதிரி அந்த வேன்ல, அந்த ரோட்ல போற போது அந்த வேன்ல தான் பேசணும். ஏன் அந்த வேன் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வெளியில போய் பேசுறாங்கன்னா யாருக்கும் இப்போ அது என்ன வருது? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அந்த ஜனங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியல. 2 பக்கம் கடத்தெருவு, வீடு, ஒரே வரிசையெல்லாம் இருக்கு. எங்க போறது? இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போகணும், இல்லைன்னா இந்த பக்கம் போகணும். 2 பக்கமும் கூட்டமா இருக்கு. அந்த ஒரு பாக்கெட்ல மாட்டின மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை திட்டமிடுறதும்,
அதே மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வளர்க்குறதும் அப்படி அதனால ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிற போது அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி கொஞ்சம் கூட மேற்கொள்ளாது. இதெல்லாம் அந்த கட்சிக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கும் நல்லதில்லை.